சூப்பரா எல்லாமே பிடிச்சிருக்கு. லாஸ்ட் கட்டத்துல கூட அழுதுட்டேன். ரொம்ப கஷ்டமா. நல்லா இருக்கு நேர்மை நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்குது படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குடும்ப படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். மன நிறைவா இருக்கு. நான் தான் பேட்மேன். உண்மையாக இருக்கணும், யாருக்கு எது போய் சேரணுமோ அவங்களுக்கு அது போய் சேரணும். இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது. குழந்தைங்க உலகம், அவங்க ஒய்ஃபு, மற்ற கதாபாத்திரம், நாசர் சார் கதாபாத்திரம், அந்த பாரதிராஜா சார் கதாபாத்திரம், அதெல்லாம் பாரதிராஜாலும் சார் பின்னாடி நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே இன்னும் என்னென்னா சீன்கள், அந்த காட்சி அமைப்புகள் கொஞ்சம் நெருக்கமாக, ஆழமாக, அழுத்தமாக, இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா இது பேசப்பட்டிருக்கும். அதுதான் முக்கியம். இன்னொன்று பம்பர்னு ஒரு படத்தில் இதே மேட்ரு தான் வந்திருக்கு. சேம் மேட்ரு தான் இருக்குது. இதே மேட்ரு இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனதுனால இது கொஞ்சம் பார்க்க வேண்டிய படம் தான். இது எல்லாரும் பார்க்கலாம். அதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இதில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மேட்ரு ஒன்று தான். அது ஒரு ஃபேமிலியை தாண்டின ஒரு விஷயத்த அவர் பண்ணுறாரு. அதுக்கு அவர் என்ன மாதிரியான எதிர்ப்புகளாக அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு? எதிர்ப்புகள்னால் வழக்கமாக காவல்துறை பண்ணுற விஷயங்கள் தான். அரசு கூட சொல்கிறத விட காவல்துறை வந்து அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. கடைசியில் காவல்துறையே வந்து மக்கள் சப்போர்ட்னால காவல்துறையே வந்து திருந்துற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது ஆனால் படத்தில் மியூசிக்ஸில் எப்படி இருக்குது? விஷால் சந்தர் மியூசிக் வந்து கொஞ்சம் ஆர்ஆர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நிறைய இடங்கள்ல மியூசிக் போட வேண்டிய இடத்துல மௌனமாக விட்டார். கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, லவுடாக இருக்குது. கொஞ்சம் சென்சிட்டிவாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுது. டைலாக் ஏற்ற அந்த கேப் விட்டு ஆர்ஆர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். சமுத்திரக்கனியோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து மியூசிக் சப்போர்ட் பண்ணிடணும், நல்லா பண்ணிடணும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி மனிதர்கள் பார்க்க முடியுமா? ரொம்ப ரேர் தான் தலைவா. ரொம்ப கஷ்டம். ஆனால் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து சாத்தியமே கிடையாது. அது அவன் கிடைச்சா அவன் சூரிய போய் தான் பார்ப்பான் கண்டிப்பாக. மற்றபடி நல்ல படம் தான் இது. கருத்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் போடிக்குது அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி மெசேஜ் தான் வரணும். இந்த படம் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆவலாக இருக்குது. படத்தில் அவங்க சமுத்திரக்கனி பண்ணது கட்டுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஒய்ஃப் பண்ணது கட்டுன்னு நினைக்கிறீங்களா? சமுத்திரக்கனி பண்ணது தான் கரெக்டாக. அவர் தானே மேஜர் ரோல் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ இதே பம்பர் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் வந்து அந்த பணத்தை அபகரிக்க பார்ப்பாங்க. இதில் வந்து குடும்பமே சொல்லுது, அந்த குழந்தை சொல்லுது. திக்குவாயாக இருந்த குழந்தை வந்து அந்த உணர்வு வந்து வரும்போது திக்குவாய் மாறி அவங்க வந்து ரொம்ப லவுடாக அப்பா கொடுத்துருவாப்பா அப்படிங்கும்போது நல்ல ஃபீல் இருக்குது. ஆர்ஆர் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஃபீலாக தான் இருக்குது. நல்ல படம், நல்ல மெசேஜ். அது நல்ல படம் தான். 10க்கு ரேட்டிங் 10க்கு வந்து 7 சொல்லலாம். இல்லை, அது சில விஷயங்கள் என்னென்னா இந்த ஸ்கிரிப்டில் கொஞ்சம் நெருக்கம் பண்ணியிருக்கலாம், சீனில் கொஞ்சம் டெப்த்து அழுத்தம் படுத்திருக்கலாம், ஆர்ஆரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் மற்றபடி. படம் ரொம்ப அழுகழுகையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சில சீனெல்லாம் வரும்போதெல்லாம் அழுதுட்டோம். நிறைய அழுதுட்டோம். நந்தா பெரியசாமி சார் வந்து டைரக்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சார் வந்து ஜெயிச்சிட்டாரு. அதை விட பாரதிராஜ் சார் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு சீன் பண்ணியிருக்கிறதும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்ப இதாக இருக்கு. நாசர் சார் பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இளவரசர் சார் பேரா பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பெரியவங்கெல்லாம் நடிச்சவங்களோட நானும் நடிச்சிருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சமுத்திரக்கனி சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு கூட நானும் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நடிக்கவே இல்லை, உண்மையான மனிதர். ஆமா, அதான் சமுத்திரக்கனி சார் பார்க்க போனா அதுக்குள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. சமுத்திரக்கனி சார் படம் ஒரு படம் விட மாட்டேன், எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன். அவரு கூட நானும் நடிச்சிருக்கேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட பாரதிராஜா சார் கேட்கவே வேண்டாம். அவங்களோட எல்லாம் நான் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ரத்த பிளட் எல்லாம் தெரிச்ச மாதிரி படம் வருது. இந்த படம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இது அப்படியெல்லாம் இல்லைங்க. இது சொல்ல போனா நீங்க எல்லாம் தான் மெசேஜ் பண்ண. கண்டிப்பா இதுல வந்து ஸ்மோக்கா ட்ரிங்க்ஸா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு இந்த படம் பார்க்க வேண்டிய படம். நீங்க தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கண்டிப்பா இந்த படம் நல்லா ஓடணும். கடவுள்கிட்ட நாங்க ப்ரே பண்ணி. குழந்தைங்க எப்படி மேம் நடிச்சாங்க? செம்ம. அந்த வாய் பேச தெரியாத குழந்தை பண்ணியிருக்கு பாருங்க, அதெல்லாம் செம்ம. எல்லா கிளாப்ஸ் தான். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கருத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அவர் சொல்ற கருத்து அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு
இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த மாதிரி மனிதர்கள் பார்க்க முடியுமா? இருக்கிறாங்கப்பா, கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் இல்ல? கெட்டவன் 1000 பேர் இருந்தா நல்லவன் 2 பேராது இருப்பாங்க. பின்னணியா கஷ்டப்படுறாரு, துட்டு கொடுக்காத வாங்கிக்கிறாரு, பணத்தை விட்டுடுறாரு. அவங்க அழ சொல்ல ரொம்ப கஷ்டம். அது வயசானவர் இனிமே அழுகுறாருன்னு கட்டுறாருன்னா கூட நல்லதான் செய்யறாரு மக்களுக்கு. அது மூலியமா அவங்களுக்கு நல்லது நடக்கும். அது மூலியமா அவங்க பொண்ணுக்கு நல்லது நடக்கும், அவங்க மனைவிக்கும் நல்லது நடக்கும். ஓகே அம்மா, தேங்க்யூ. நல்ல கான்செப்ட். சார் திருமாணிக்கம் படம் சூப்பராக இருக்குது சார். படம் அருமையான கதை, நல்ல கதை இருக்குது. உள்ளே போய் படத்தை உட்காரதுலேருந்து இண்டு வரைக்கும் அருமையான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ ஒரு மனுஷத்தன்மையை காட்டிக்கிட்டே இருக்காரு. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் மனுஷனாக இருங்க, கஷ்டம் வந்தாலும் மனுஷனாக இருங்க, மாறாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்த்தோம்னா சமுத்திரியானாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க வந்தது. எதிர்பார்த்த அளவை விட கதை சூப்பர் கதை, அருமையாக இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது பாரதி ராஜா இருக்காங்க, நாசர் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயத்த அழகாக ஒரு சொல்கிறாங்க, விஷயத்த மெசேஜ் சொல்கிறாங்க. நல்ல படம், நல்ல கதை. படத்தில் எனக்கு வந்து கேமரா அருமையாக பண்ணியிருந்தாங்க சார். கேமரா சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்தது. நடித்த கேரக்டர் ஒன்றுமே அங்கங்கே வர கேரக்டர் எல்லாமே ஒரு மெசேஜ் சொல்லி மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, நடிக்க வச்சுருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் சொல்ற மாதிரி ஃபேமிலி மட்டும் என்ன, எல்லாரும் பார்க்கணும். ஒரு நல்ல கருத்தாக எடுத்திருக்காரு அவர். அதை எல்லாரும் பார்த்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும், சமுதாயம் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த மாதிரி படத்தெல்லாம் அவர் வந்து பிஸ்னஸாலாம் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு நல்ல மெசேஜை சொன்ன ஆத்மார்த்தமாக எடுத்திருக்காரு அவர். அதை எல்லாரும் ஒரு கை கோர்த்து அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி மேலும் இந்த மாதிரி படங்கள் எடுக்க அவருக்கு உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்தம் இயல்பு, அதுனா சமுத்திரகனி சார். சமுத்திரகனி சார்னா இயல்பு யதார்த்தம், இதுதான் என்ன. குட்டி பொண்ணுங்க எல்லாருமே சார், யாருமே நம்ம பாரதி ராஜா சார்லாம் சொல்ல இந்த வயசுலையும் அவ்வளோ உணர்ந்து டப்பிங் இல்லாமல் பேசி, அதெல்லாம் பெரிய விஷயங்க சார். அவங்கள பற்றிலாம் பேசுறதுலாம் எதுவும் இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு சாங் வந்து அந்த கதைக்கேற்ற இது. அந்த பொம்மக்கா சாங் நல்லா இருந்துச்சு. அந்த காட்சி அமைப்பு, அது என்ன சொல்றது, கேமரா இதெல்லாம் அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அதில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேயோட இதில் நச்சுன்னு அந்த கோர்வை கரெக்டாக இருக்குங்க சார். அதில் கொஞ்சம் பிசிறு தட்டி இருக்கும். அவரது ஏதோ ஒரு படம் 1-2 பார்த்தேன், என் ஃப்ரெண்டுக்காக பார்த்தேன். ஆனால் அந்த திருத்தம் எல்லாமே இதில் கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு. எதுவுமே இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே பார்க்க வேண்டிய சீன் தான். அதுக்காக அவர் இன்னும் ஊக்குவிச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் யாரோ தான் எடுப்பாங்க. எல்லாருமே கமர்ஷியல் போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகக்கூடாது இப்படிலாம் தான் எடுப்பாங்க. இவர் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு இது சொன்னுங்கன்னு ஆத்மார்த்தமாக எடுத்திருக்காரு. அந்த ஆத்மார்த்தம் ஜெயிக்கும். அவர் இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய செய்யணும். அதில் கொஞ்சமாவது உங்களை மாதிரி இளைஞர்களாக எடுத்து நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு வந்தேன். அதுவும் எனக்கு அப்புறம் வந்து சமுத்திரகனி சார் படம் பிடிக்கும். நந்தா பெரியசாமி முன்னாடி பார்த்துருக்கேன். சரி இதில் ஏதாவது சொல்வார்னு பார்த்தா இந்த காலத்துக்கு தக்கன நியாயமா சொல்லுது. கண்டிப்பா அதை விடவே நல்லா இருந்தது. முன்னாடியை விடவே இதுல இன்னும் ஸ்கிரீன் பிளே இன்னும் திருத்தமா பண்ணியிருக்காரு. போர் அடிக்காம போச்சு.